இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி அன்பர்கள் மேலும் சிம்மராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். 24/6/2024 30/6/2024 வரைக்கும் அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா வியாழ பகவான் சந்திரனில் 11வது வீட்டில் அமர்றாரு. இந்த வாரம் உங்கள் சிகிச்சையில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் நிறைய நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்க போகுது. உங்கள் தினசரி வழக்கத்தை சரியான முறையில் மேம்படுத்தணும். தேவைப்பட்டால் உங்கள் உணவு திட்டத்திற்கு ஒரு நல்ல மருத்துவரை பார்க்கணும். இந்த வாரம் உங்கள் நேரம் மற்றும் பணம் ரெண்டையும் மதிக்க கற்றுக்கிறணும். இல்லைன்னா வரவிருக்கும் காலங்கள் நீங்கள் நிதி கட்டுப்பாடுகள் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளை பாதிக்கும். இதனால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினருடன் சில பிரச்சனைகளால் பெரிய தகராறு ஏற்படலாம். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. அதனால் நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம். தொலைவில் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொண்டுட்டு வரலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதை நீங்கள் கவனமாக செய்யணும். இதை தவிர மூத்த அதிகாரிகள் அல்லது சீனியர்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்து பேசணும். யார் மூலமாகவது பேசணும். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய சிறந்த செயல்திறன் வழங்குறதுல நீங்கள் வெற்றி அடைவீங்க. இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் மனதை கல்வியில் ஆக்கிரமிப்பதை பார்ப்பீங்க. இதற்கு முக்கிய காரணம் வீட்டில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுது. இந்த சூழ்நிலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணடிக்காமல் தனிமையில் போய் படிப்பை தொடரணும். கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு முடிந்த அளவு எந்த ஒரு வேலை தொழில் முயற்சியில் ஈடுபடுவீங்க. சரியான திட்டம் போடணும், அதுதான் அவசியம். வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். உணர்ச்சிகரமான சூழ்நிலைகள் நிறைஞ்ச வாரம் என்பதால் ரொம்ப எச்சரிக்கையுடன் கையாள வேண்டிய வாரம். உங்கள் துணையை காயப்படுத்த வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த சரியான திட்டம் போடணும், கவனமாக செயல்படணும். எந்த ஒரு புதிய செயல்கள் திட்டங்கள் தொடங்கினாலும் அதை முடிக்கிறதுல கவனம் செலுத்தணும். நல்ல நிதி ஆதாயங்களை பெறலாம். ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள நல்ல சத்தான உணவுகளை மட்டும் தேர்வு செஞ்சு சாப்பிடணும். உங்களுடைய உடற்பயிற்சி அதுக்கு அவசியம். நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண் 10. கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி என்பர்களுக்கு சங்கடங்கள் விலகும் வாரம். யோகாதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வை ராசியில் இருக்குது. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு வந்து சேருது. அரசு உத்தியோகம் கிடைக்குது. அரசியல் பிரமுகராக இருந்தீங்கன்னா சோதனைகள் சாதனைகள் ஆகும். பங்குச்சந்தையில் ஆதாயம் கூடும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் நடத்தி மகிழ்வீங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் வரையும். வார இறுதியில் அஷ்டமாதிபதி சனி வக்ரமடையுது. அஷ்டமச்சனியின் தாக்கம் குறையுது. பிரிந்து வாழ்ந்த தம்பதிகளுக்கு சேர்ந்து வாழும் விருப்பம் அதிகரிக்கும். தொழிலில் எப்பொழுது விடுவு காலம் வரும்னு புலம்பி தவிச்சிருந்தீங்கன்னா தொழில் அபிவிருத்தி உண்டாகும். எதிர்பார்ப்பதை விட அதிக வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கௌரவமான சூழல் உண்டாகும். மன ரீதியாக உடல் ரீதியாக அனுபவித்த வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி இருக்கும். வீடு மனை வாங்கி மகிழ்வீங்க. 26/6/2024 அன்னைக்கு மதியம் 1:49 மணி முதல் 28/6/2024 அதிகாலை 4:31 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. மேலதிகாரிகளை அனுசரித்து போகணும். பிரயாணங்களை ஒத்தி வைக்கணும். காளிய வழிபட துன்பங்களும் துயரங்களும் விலகும். சிம்மராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் போதைப் பொருள் மற்றும் மது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் நிறுத்தினா உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மன அழுத்தத்தை குறைக்கும். உங்கள் சந்திரனின் 10வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் நீங்கள் பல்வேறு ஊடகங்களின் மூலம் நிதி ஆதாயங்களை தொடர்வீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வாரத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கலாம். ஏன்னா இதை செஞ்சால் மட்டுமே உங்கள் பணத்தை அதிக அளவில் செலவழிப்பதிலிருந்து சேமிப்பது மட்டுமல்லாமல் அதை சேமிப்பதிலையும் வெற்றி பெறுவீங்க. நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாயிரும், சிறப்பாயிரும். நீண்ட நாட்களுக்கு பின்னாடி உங்களுக்கு உடல்நல பிரச்சனை தீர்ற
பாக்கியம் கிடைக்கும். குடும்பச் சூழலையும் மேம்படுத்த உதவும். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை ரசித்து பழைய நல்ல நினைவுகளை நினைவில் வைப்பாங்க. உங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்படும். அதே வேளையில் இந்த வாரம் நீங்கள் தேவைக்கு அதிகமாக அகங்காரமாக மாறுவீங்க. இதன் காரணமாக பணியிடத்தில் மற்றவங்கள்ட்ட இருந்து அதிகம் எதிர்பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களை நீங்கள் வேண்டுமென்றே காயப்படுத்துவீங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் இதை ஆரம்பத்திலிருந்தே கவனிச்சுக்கிறணும். உங்கள் ராசிக்காரங்க கல்வித்துறையில் மகத்தான வெற்றியை பெறுவீங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க. ஏன்னா கிரகங்களின் அருளால் உங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. இதன் காரணமாக இந்த வாரம் முழுவதும் நல்ல பலனை பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யணும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் சாதகமான பலன்கள் இருக்கும். குடும்ப விவகாரங்களை தீர்ப்பதில் பெரியவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த வாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு முதலீடுகள் மூலமும் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்களின் ஆரோக்கியம் தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாள்பட்ட நோய் பிரச்சனை தீரும். குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் புறக்கணிக்க வேணாம். காதல் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் துணையின் உணர்வுகளை புறக்கணிப்பதை தவிர்க்கணும். அதிர்ஷ்ட நிறம் நீளம். அதிர்ஷ்ட எண் 8. மனக்குழப்பம் விலகும் வாரம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் சேரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வாரம். சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. வார இறுதியில் 6-7 அதிபதி சனி வக்ரம் அடைகிறாரு. ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பயம் விலகும். தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும். கண்டகச்சனியால் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளிலும் சூரியனை கண்ட பனி போல விலகும். உங்களுக்கு வரவேண்டிய பதவிகள், சலுகைகள், பெயர், புகழ் அனைத்தும் தேடி வரும். அரசு வழி ஆதாயம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டு வேலை முயற்சி சித்திக்கும். அரசு பணியாளர்கள் வீண் பழியிலிருந்து விடுபடுவாங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை வாங்கும் அமைப்பெல்லாம் இருக்குது. பழைய சொத்துக்களில் இருந்த வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன் முரண்பாடு முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவியிடம் இயல்பு நிலை நீடிக்கும். 28/6/2024 அதிகாலை 4:31 மணி முதல் 30/6/2024 காலை 7:34 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. வயோதிகர்களுக்கு ஞாபகமறதி அதிகரிக்கும். அதிகாலையில் சூரியனை வழிபட அதிர்ஷ்டம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வாரத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கும். இது உங்களுக்கு சில பதட்டத்தை ஏற்படுத்தலாம். மேலும் நிழல் கிரகமான கேது உங்கள் சந்திரனின் முதல் வீட்டில் அமர்றனால இது நடந்தே தீரும். இந்த சூழ்நிலையில் முடிஞ்சவரை அதை தவிர்த்திடணும். இல்லைன்னா அதன் விளைவு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இந்த வாரம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே பணத்தை சேமிப்பதை பற்றி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் விவாதிக்க வேண்டி வரும். இல்லைன்னா வார இறுதிக்குள் நீங்கள் உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இந்த வாரம் உங்கள் பழைய நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களை உங்கள் கூட்டத்திற்கு அழைப்பீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் ஆற்றல் இருக்கும். இது ஒரு விருந்து அல்லது நிகழ்வை ஏற்பாடு செய்ய உங்களை ஊக்குவிக்கும். இருந்தாலும் இது போன்ற எதையும் செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கலந்து ஆலோசிக்கணும். இந்த ராசிக்காரவங்க சுயதொழில் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் அதிக வெற்றி அடைவீங்க. அதனால் உங்கள் சமூகத்திலும் குடும்பத்திலும் சரியான மரியாதையை பெறுவீங்க. மேலும் இது ஒரு சிறந்த செயல்பாட்டிற்கு உங்களை ஊக்குவிக்க உதவும். இந்த காலகட்டத்தில் ஐடி, இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை படிக்கும் மாணவர்கள் குறைஞ்ச உழைப்புக்கு பின்னாடியும் நல்ல முடிவுகளை பெறுவீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த நேரத்துலையும் எந்த தேர்வுலையும் தோற்றாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று திறமையை வெளிக்காட்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணான்னு தினமும் 41 முறை ஜெபிக்கணும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோன்னா, உங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் உத்தியோகத்தில் வேலைகளை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கணும். கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா கண்முனித்தனமான மற்றவங்களை நம்ப வேணாம். இல்லைன்னா நிதி இழப்பு ஏற்படும். பணியிடத்தில் மூத்தவர்கள் சக ஊழியர்களின் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்க சிரமமாக இருக்கும். வாரத்தின் 2ஆம் பகுதியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு தொடர்பான பணிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூடுதல் வருமானம் கிடைக்கும். முதலீடு செஞ்ச பணத்தில் அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அரசு தொடர்பான பணிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மேலும்
உங்கள் நிதி பிரச்சனைகளை சிறப்பாக சமாளிக்க முடியும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 1. சோதனைகள் பார்த்திங்கன்னா சாதனைகளாக மாறும் வாரம். வார இறுதியில் 5-6ஆம் அதிபதி சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. ராசிபதி புதன் லாபஸ்தானத்தில் போகிறாரு. இதற்கு முடிவு காண முடியாமல் தவித்த நிலை மறையும். குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். சிலருக்கு வேற்றுமொழி கற்கும் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொழில் மூலம் அபாரமான பணவரவு கிடைக்கும். பொருளாதார சிக்கலில் இருந்து விடுபடுவீங்க. புதிய சொத்துக்கள் கிடைக்கும். மேலும் அடமான சொத்துக்கள் மேலும் உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். திருமணத்திற்கு வெளியூர் வரன் அமையும். வேலைகளுக்காக தனித்தனி ஊரில் வசித்த தம்பதிகள் சேர்ந்து வாழ்வீங்க. பெண்களுக்கு பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் குறையும். உயர்கல்வி வாய்ப்பு சித்திக்கும். 30/6/2024 காலையில் 7:34 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சிலருக்கு கண் திருஷ்டி அதிகரித்து சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே ஈகோ தலை தூக்கும். மோதல் உருவாகும். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழகணும். குலதெய்வத்தை வழிபடணும். இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலன் 24/6/2024 30/6/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.